வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னா, புதுசா ஒரு மொழியை எப்படி சீக்கிரமா கத்துக்கிறதுன்னு தான். பலரும் நினைச்சுக்கிறாங்க ஒரு புது மொழியை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப மெதுவான ஒரு ப்ராசஸ்னு. ஆனா சரியான அணுகுமுறையோட சில ஸ்மார்ட்டான டெக்னிக்ஸை பயன்படுத்தினா நீங்க நினைச்சதை விட வேகமா புது வார்த்தைகளை கத்துக்கலாம், நம்பிக்கை பெறலாம், சரளமா பேசலாம். வாங்க அதுக்கான 7 டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். முதலாவது டிப், கிளியர் கோல் செட் பண்ணுங்க. ஏன் நீங்க இந்த மொழியை கத்துக்கணும்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. அப்புறம் வார என்னென்ன கத்துக்கணும்னு சின்ன சின்ன டார்கெட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி தெளிவான இலக்குகள் இருக்கும்போது நீங்க மோட்டிவேட்டடா இருப்பீங்க, உங்க முன்னேற்றத்தை அளவிட முடியும், ஒரு நோக்கத்தோட சீரா கத்துக்க முடியும். இரண்டாவது முக்கியமான விஷயம், தினமும் புதிய வொக்காபுலரியை உருவாக்குங்க. ஒரு நாளைக்கு 5 முதல் 10 புது வார்த்தைகள்னு கத்துக்கிறது உங்க அடித்தளத்தை ரொம்ப பலப்படுத்தும். முக்கியமா தினசரி பேச்சுல பயன்படுத்துற மாதிரி பிராக்டிக்கலான வார்த்தைகள்ல கவனம் செலுத்துங்க. இது உங்களுக்கு சீக்கிரமா இயல்பாவே தன்னம்பிக்கையை கொடுக்கும். மூன்றாவது டிப், தினமும் காது கொடுத்து கேளுங்க. பாட்காஸ்ட்ஸ், பாடல்கள், சின்ன சின்ன வீடியோக்கள் இதையெல்லாம் கேட்கும்போது அந்த மொழியோட உச்சரிப்பு, வெவ்வேறு ஆக்சன்ஸ், இயல்பான வெளிப்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு பழகிடும். இப்படி தொடர்ந்து கேட்கும்போது நிஜமான உரையாடல்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான்காவது, இது ரொம்பவே முக்கியம், அடிக்கடி பேசிப் பழகுங்க. நான் பெர்ஃபெக்ட்டா ஆகட்டும் அப்புறம் பேசுறேன்னு தயங்காதீங்க. உங்க நண்பர்கள் கூட ஒரு டியூட்டரோட இல்லை லாங்குவேஜ் ஆப்ஸ் மூலமாவோ பேசிப் பழகுங்க. தொடர்ந்து பேசும்போது சரளமா பேச முடியும், பேசுறதுக்கான பயம் குறையும், வார்த்தைகளும் எஃபர்ட்லெஸ்லி உங்க மனசுல நிக்கும். அஞ்சாவது டிப், இமோஷன் ட்ரிக்ஸாய் பயன்படுத்துங்க. உங்க போன் மொழியை நீங்க கத்துக்கிற மொழிக்கு மாத்துங்க. வீட்ல இருக்கிற பொருட்கள் மேல அந்த மொழியில லேபிள் ஒட்டுங்க. அந்த மொழியில பேசுற கிரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி எக்ஸ்போஷர் உங்க மூளைக்கு ரொம்ப வேகமா அந்த மொழியை உள்வாங்க உதவும். ஆறாவது டிப், கதைகள் மூலமா கத்துங்க. சின்ன கதைகள், காமிக்ஸ், பிகினர் ரீடிங் மெட்டீரியல் இதெல்லாம் ஒரு மொழியை கத்துக்கிறதே ரொம்பவே ஜாலியாக்கும். இதுல நீங்க மனப்பாடம் செய்யாமலே உண்மையான வாக்கிய அமைப்புகளையும் தினசரி கிராமரையும் கத்துக்கலாம். கடைசியா 7வது டிப், ஸ்மார்ட் ஆப்ஸ் பயன்படுத்துங்க. டுவோலிங்கோ, மெம்ரைஸ், ஹெலோடாக் மாதிரி பல ஆப்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டான பிராக்டிஸை கொடுக்கும். கத்துக்கிட்டதை ரிவிஷன் பண்ணலாம், பயிற்சி செய்யலாம், உங்க ப்ராக்ரஸை எளிமையா ரொம்ப எங்கேஜிங்காக ட்ராக் பண்ணலாம். ஒரு புது மொழியை கத்துக்க பொறுமை தேவைதான் நண்பர்களே. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி பழக்க வழக்கங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, புதுசா தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுங்க. நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு புது வார்த்தையையும் கொண்டாடுங்க. உங்களுடைய சரளம் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.